சபரிமலையில் 43 மணி நேரத்தில் சுமார் 2 லட்சம் பேர் தரிசனம் செய்திருக்கின்றனர். இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். முழு விவரம். 4 நாட்களாக சபரிமலையில பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணக்கூடிய காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகளை பக்தர்கள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக வழக்கமாக மண்டல பூஜைகள் தொடங்குவதற்கு முன்பாகவே பம்பை, நிலக்கல், எரிமேலி, அதே போல பாத்தீங்கன்னா பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லக்கூடிய மலைப்பாதை ஒன்று இருக்கிறது, சுவாமி மலைப்பாதை. அது சரங்கொத்தி, மரக்கூட்டம், இந்த பகுதிகளில் எல்லாமே முன்னேற்பாடுகள் செய்திருப்பார்கள். குறிப்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிதண்ணீர் வசதி, மின்சாரம் போன்றவற்றையும் கழிப்பிட வசதிகளையும் செய்து முன்னரே ஏற்பாடு செய்து வைத்திருந்திருப்பார்கள். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மண்டல பூஜை தொடக்க நாள்ல கூட அந்த பக்தர்கள் செல்லக்கூடிய பாதைகள்ல குடிதண்ணீர் வசதியோ அதே போல மின் வசதியோ கழிப்பிட வசதியோ இல்லாம இருந்த காரணத்தினால பல சிரமங்களை பக்தர்கள் சந்தித்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்தர்களுக்கு மேல சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் பல நேரங்கள்ல கூட்டம் அதிகரித்த காரணத்தினால சன்னிதானம் பகுதிக்கு பக்தர்கள் வந்தால் ஒரு பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தை அறிந்து சரங்கொத்தி மற்றும் மரக்கூட்டம் பகுதிகளில் பக்தர்கள் கூட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களை ஒரு ஒட்டுமொத்தமாக அவர்களை திறந்துவிடக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. இதனால பலரும் பல்வேறு சிரமங்களை சந்தித்தார்கள். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே இடத்துல அவர்களை மலைப்பகுதிகளில் கூட்டமாக நிறுத்தி வைக்கக்கூடிய காரணத்தினால பலரும் நோய்வாய்ப்பட்ட இருந்த பக்தர்கள் பலரும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது. பலரும் மயங்கி விழக்கூடிய ஒரு நிலையும் இந்த பகுதிகளில் காணப்பட்டது. கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், பக்தர்களிடத்துல எழுந்த புகார்கள், இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இன்று முதல் தேவசம் போர்டு நிர்வாகம் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதாவது பம்பைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக நிலக்கல் பகுதியில் பக்தர்களை தங்க வைப்பதற்காக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதன்படி அதிக அளவு பக்தர்கள் வந்தால் நிலக்கல்லில் இருந்து கட்டம் கட்டமாக பம்பைக்கு பக்தர்களை அனுப்பி வைத்து கூட்டத்தை ஒரு ஒழுங்குபடுத்தும் முடிவை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில நிலைமை சற்று ஒரு பக்தர்களுடைய கூட்ட நெரிசலோ அல்லது பிரச்சனைகளோ இல்லாமல் இன்று காலை அதிகாலை முதல் சுவாமி தரிசனமானது நடைபெற்று வருகிறது. இந்த கடந்த 2 நாட்களில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பலரும் சபரிமலைக்கு சுவாமி தரிசனம் செய்யாமல் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து வந்த கிட்டத்தட்ட 40 பக்தர்கள் தங்களுடைய இருமுடியை பம்பையில ஒப்படைத்து விட்டு சுவாமி தரிசனம் செய்யாமல் மன விரக்தியோடு சென்ற சம்பவங்களும் நடந்திருக்கிறது. தற்போது இன்றைக்கு காலையில பக்தர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. அதே போல ஸ்பாட் புக்கிங் 20,000ஆகவே கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை சுவாமி தரிசனம் செய்யும் வகையில திட்டங்களை வகுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.